இப்போ இருக்கிற ஒரு வீடாக போயிட்டு எங்கெல்லாம் இழவு விடுதோ அங்கெல்லாம் போயிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நவீன ஒப்பாரி வைக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்னமோ அங்கே வேலை, நீங்கள் போனீங்க நண்பர், உங்கள் வேலை என்னமோ அதை செய்யுங்க. எங்கள் வேலை என்னமோ மீடியாக்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. அதில் மாற்று இருந்ததுன்னா அதை சாந்தன் தம்பி வந்து சொல்லட்டும். இருக்கிற எல்லா வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இழவு விடுதோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் மீடியாக்காரனை பார்த்தா அவ்வளோ இலக்காரமாக இருக்கா, கேவலமாக இருக்கா? டிஆர்பிக்காக தான் வரான் அவன். மாமன் மச்சான் ஒரு யாரும் சொல்கிறேன். நீங்கள் யாரு? ராதிகா யாரு? எத்தனை பேர் வந்து அநாத புனமா சேவரான் நடிகர்கள் நீங்கள் போயிருக்கீங்களா? நான் கேட்குறேன், ராதிகாவை கேட்குறேன். பாக்யராஜ் அவர்களினுடைய மரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் யாராலுமே ஏத்துக்க முடியாத ஒரு மனக்கசப்பு கொடுக்குது. அவர் இறந்த பிறகு நிறைய சமூக வலைத்தளங்கள்ல அவங்கவுங்க தனிப்பட்டு பழக்கிய எல்லாருமே அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்றாங்க. ராதிகா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல கடைசியில வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வுகளை கூட வெளிப்படுத்த முடியல இந்த மீடியாக்கள் மத்தியில, டிஆர்பிக்காக எல்லாருமே செயல்படுறாங்க இந்த மீடியாக்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்போ ராதிகா வந்து நடிக்கிறாங்கல்ல, எதுக்காக நடிக்கிறாங்க? கலை சேவைக்கு நடிக்கிறாங்க. கலை சேவைக்கு நடிக்கிறாங்களா? ஒரு வியாபாரத்துக்கு தான் நடிக்கிறாங்க, தொழிலுக்கு தான் நடிக்கிறாங்க, இல்லை சினிமாவை வாழ வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய கடமைகள் செய்தால் கூட, மக்களுக்கான அந்த கடமையை செய்தால் கூட, இன்னொரு பக்கம் வந்து வியாபாரம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் நீங்கள் அந்த கடமையை விட்டுட்டு வெறும் வியாபாரத்தை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து டிஆர்பிக்காக நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா அவனை தனியாக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இல்லை இந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடகங்களில் வந்து நீங்கள் சாடுறது. இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி தான், நீங்கள் யாருமா? முதல்ல நீங்கள் யார்? பாக்யராஜ் குடும்பத்தில் அவங்க பாதிக்கப்பட்டனா பாக்யராஜ் வந்து அவங்க மகன் கேட்கட்டும், அவங்க மகள் கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைவசி இல்லாமல் பண்ணாதீங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு கூட சொல்லட்டும். இப்போ விஜய் ஆண்டனி சொன்னார், அவருடைய மகள் வந்து ஊடகங்கள் வந்தாங்க. ஊடகங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து அங்கே வந்து ரொம்ப கும்பலாக வந்து ஒரு அண்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் படம் பிடிக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி அஜித்தோட வந்து குடும்ப நிகழ்வு, அப்பா இறந்த போதும் சரி, அவங்க அம்மா இறந்த போதும் ஊடகங்களில் ஒரு வேண்டுகோள் வச்சார், கிளம்பிட்டாங்க. இப்போ இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாந்தன் வந்து மீடியாக்கள் எல்லோரும் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லோரும் கிளம்பி வந்துருப்பாங்க. இப்போ ராதிகா யாருன்னு கேட்குறேன் நான். உங்கள் வீட்டு விவகாரமா அது? நீங்கள் குடும்ப நண்பர்னா உங்களோட வச்சுக்கணும். அது நீங்கள் குடும்பத்தில் போய் அவங்க வீட்டில் குடும்பத்தை போய் நீங்கள் அதிகாரம் பண்ணுங்கள். என்னோட உங்களுக்கு யார்? நீங்கள் இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க? நண்பர்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்னா அந்த லிமிட்டோடு இருங்க. நீங்கள் நண்பர்னா அந்த லிமிட்டோடு இருங்க. நீங்கள் அந்த அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்கீங்க? நண்பர் தான் சொல்கிறீங்க. அந்த லிமிட்டோடு இருக்கு. ஊடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஆர்பிக்காக தான் வரீங்கன்னு சொல்லி நீங்கள் எதுக்கு நீங்கள் கலைச்சேவையாக பண்ணீங்க? நீங்கள் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து பணத்துக்காக நடிக்கலையா நீங்கள்? ஏன்னா அதை தாண்டி நீங்கள் வந்து சொல்ல கேட்டால் வந்து நீங்கள் டிஆர்பிக்காகனா உங்களுக்கு தனியாக நடிச்சிடும். நீங்கள் நடித்தா இப்போ யார் பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்து அந்த வார்த்தை, அந்த எகத்தாளமான வார்த்தை இல்லை, அது ஆணவமான வார்த்தை இல்லை. அது நீங்கள் வந்து டிஆர்பிக்காக வந்து உங்கள் டிஆர்பி வேணும்னு சொன்னால் வந்து படம் பிடிக்கிறதுன்னு கிடையாதுமா. இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த ராதிகாவாக இருக்கட்டும், இந்த பாக்யராஜாக இருக்கட்டும், அன்றைக்கி இருந்த மீடியாக்கள், பிரிண்ட் மீடியாக்களில் எழுதின பிறகு தான் மெல்ல மெல்ல எப்படியெல்லாம் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ராதிகாவுக்கு வேணால் தெரியாமல் போயிடலாம், தெரியும். இந்த ராதிகாவுக்கு தெரியும் எப்படி வந்து இவங்க வந்து இவங்களை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கிசுகிசுகள் மூலமாகவே ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட நடிகர்லாம் இருக்கிறாங்க, இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இவர் கருத்துக்களாலும் ஈர்க்கப்பட்டிருக்கிறார், கிசுகிசுகாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லார் மீதும் கிசுகிசு இருக்குது. பாக்யராஜ் மிகப்பெரிய ஜாம்பவான், திரைக்கதை ஜாம்பவான், யாருக்கும் அந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அந்த பாக்யராஜை நிலைநிறுத்துறது இந்த மீடியா தான், இந்த பிரிண்ட் மீடியா தான். ஏன் இந்த ராதிகாவை கூட பார்த்தீங்கன்னா வந்து மீடியா தேவைப்படுது. இதே தாய்க்கிழவி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மீடியாக்கள் தேவைப்படலையா? கண்டிப்பாக. அன்றைக்கி ப்ரீவியூ ஷோ போட்டிங்களா? அன்றைக்கி எவ்வளோ பேர் மீடியா வந்தான்? ஏன் இந்த ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மீடியாவில் பேட்டி கொடுக்கலையா கடந்த காலத்தில்? மீடியாக்கள் எதுக்கு நீங்கள் வந்து அவதூறாக பேசுகிறீங்க? அங்கே வரீங்க, அங்கே அண்ட்ரஸ்ட்டை நான் உள்ளபடி நான் ஒத்துக்கிறேன், நான் நேர்மையாக தான் பேசணும்னு நினைப்பேன் எப்போவுமே. அங்கே வந்து இந்த மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்ட்ரஸ்ட்டாக நடந்துக்கிறது உண்மை தான். அந்த அண்ட்ரஸ்ட்டாக நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்பிக்காக ஆசைப்படுற வந்து கார்பரேட் ஓனர் உட்காந்துருக்கிறான். அவன் வந்து நான் சரி 10 மைக்கை கொடுத்து அனுப்புகிறான். சார், இப்போ கமல் அவர்கள் கூட மீடியா ஃபோட்டோ எடுக்கும்போது அதை தள்ளிட்டு போனாரு. தனுஷ் அவர்களுக்கு மைக் நீட்டினப்ப பேசல, அமைதியா போயிட்டாங்க. அவங்க விருப்பமா, அமைதியா கடந்து போனாங்க. மைக் நீட்டும் போது பாருங்க, மைக் நீட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைங்க நான் அது வந்து துக்கம் அடைச்சிட்டா கூட சில பேரால் பேச முடியாது.
அழுதுகிட்டே போயிட்டாங்க. சில நேரங்களில் வந்து துக்கம், அது உண்மைதானே, இது துக்கம் அதிகமாகிடுச்சுன்னா பேச முடியாது. இப்போ நம்ம விருப்பம் தானம்மா அது. இப்போ நான் வந்து படம் பார்த்துட்டு வரேம்மா, மைக்கை நீட்டி தம்பிக்கு கேட்குறாங்க, சார் படத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லைம்மா நான் தனியாக பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோதான். இது நான் தனியாக பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். நான் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து பல கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் கூட சொல்லுவேன். எனக்கு அது வந்து அந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. படம் பார்த்துட்டு நான் வரும்போது தம்பிங்க மைக்கை நீட்டுவாங்க, இல்லைம்மா நான் அப்புறம் பேசுகிறேம்மான்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இல்லை சில நேரத்தில் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேசுவேன். அது அவங்க விருப்பம். மைக்கை நீட்டுறதே வரவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அது கூட சொல்லுங்க, நீங்கள் சொல்லாதீங்கன்ற. ராதிகா யாரு சொல்றதுக்கு? அழுகையை ஜூம் பண்ணி காட்டி நீங்க நான் என்ன சொன்னேன், அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் எந்த மனிதருக்கும் எந்த மீடியாவுக்கும் இருக்காதுண்ணா. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்களை, அவங்களுடைய துக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழுகையை எங்கே யாரும் இங்கே படம் பிடிக்கிறாங்க? நான் கேட்குறேன், மீடியா வந்து இப்போ வந்து இழவுக்கு வரவங்க அத்தனை பேருமே, அந்த அதாவது சாவுக்கு வரவங்க அத்தனை பேரும் வந்து கண்ணீர் விட்டு போகிறாங்களா? கிடையாது. சில நேரங்களில் கருத்துக்களை பகிர்ந்துப்பாங்க. இப்போ சார்லி வந்து பேசுகிறாரு, அவர் கருத்தை பகிர்ந்துக்கிறாரு, அவரோட சேர்ந்து இந்த அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், எந்த மீடியாவுமே வரல. அப்போ வந்து பாக்கியராஜ் ஒரு மனிதர் வாழ்ந்த மாதிரி அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரங்கல் தெரிவிச்சது எதுவுமே காட்சிப்படுத்த முடியாமல் போயிடும். அது பரவாயில்லையா? ராதிகாவுக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா இறந்த போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மீடியாக்கள் யாரும் போகல. அது என்ன ரீசன் தெரியல. ராதிகா அவங்க அம்மா இறந்த போது அங்கே மீடியாக்கள் யாரும் போகவே இல்லை. அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு வீடாக போயிட்டு எங்கெல்லாம் இழவு விடுதோ அங்கெல்லாம் போயிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நவீன ஒப்பாரி வைக்கிறாங்க. எப்படி நவீன ஒப்பாரி? இது இப்போ ராதிகா வச்சிருக்கிறது நவீன ஒப்பாரி. நீங்கள் உங்களுக்கு என்னமோ அங்கே வேலை, நீங்கள் போனீங்க நண்பர், உங்கள் வேலை என்னமோ அதை செய்யுங்க. எங்கள் வேலை என்னமோ மீடியாக்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. அதில் மாற்று இருந்ததுன்னா அதை சாந்தன் தம்பி வந்து சொல்லட்டும், எல்லாரும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை அந்தம்மா பூர்ணிமாமா வந்து சொல்லிட்டோம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டோம். எல்லாரும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவு யாரும் சொல்லிட்டோம். நீங்கள் யார்? ராதிகா யார்? இருக்கிற எல்லா வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இழவு விழுதோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பீங்களா? இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் மீடியாக்காரனை பார்த்தா அவ்வளோ இலக்காரமாக இருக்கா, கேவலமாக இருக்கா? டிஆர்பிக்காக தான் வரான் அவன். டிஆர்பிக்காரனா கார்பரேட் ஓனர்கிட்ட பேசுங்க. எத்தனை மீடியா இருக்குது அங்கே பேசுங்க. அதை விட்டு வந்து கேட்டால் அங்கே வந்து வேலை செய்கிற ஊழியர்களை வந்து கேமரா எடுத்துகிட்டு வர மைக் எடுத்து அவனை போயிட்டு நீங்கள் கை நீட்டி வந்து சுகாசினி வந்து பார்த்தீங்கன்னா விரல் நீட்டி மிரட்டுறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பியாக வரீங்க, கண்ணீரை பதிவு பண்ணீங்க, அழுகையை வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிச்சு போடுறீங்க. எல்லாத்தையும் தான் படம் முடிச்சு போடுறோம் நாங்கள். உங்கள் யோகியதை கடந்த காலம் உங்கள் யோகியதை எல்லா யோகியதை தான் நாங்கள் படம் முடிச்சு போடுறோம். எதை விட்டோம்? உங்களுக்கு கிசு எழுதும் போது தேவைப்படுது, உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, உங்களுடைய நடிப்பை சிலாகிக்கணும்னா அதுக்கு ஒரு மீடியா தேவைப்படுது. உங்கள் வீட்டு திருமண நிகழ்வு, நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து ஜோடியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும், அப்போ மீடியா தேவைப்படுது. அப்போ எல்லாத்துக்கும் மீடியா தேவைப்படுது. அது மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்துலையும் தான் வந்து மீடியா நிற்கிறான். அவன் கடமையை அவன் செய்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? டீசெண்டாக சொல்லுங்கள். அதை சொல்கிறாரு அஜித் சொன்னார். யாராவது இருந்தாங்களாங்க? இல்லை. விஜயாண்டி சொன்னார். யாராவது இருந்தாங்களாங்க? எத்தனை பேர் வந்து அநாத புனமாக சேவரான் நடிகர்கள் நீங்கள் போயிருக்கீங்களாங்க? நான் கேட்குறேன், ராதிகாவை கேட்குறேன், சொல்லுங்கள். எத்தனை நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா சீன்றதுக்கு ஆள் இல்லாமல் செத்து போயிட்டாங்க. ஒரு கண்டுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது அண்ணன் நாசர் தான் போயிட்டு அந்த இப்போ தெரியும் நினைக்கிறேன், ஒரு பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர், நடிகர், அவர் சமீபத்தில் இருந்துட்டார், உங்களுக்கு தெரியும். அதுக்கு அண்ணன் நாசர் தான் போயிருந்தார். அந்த கடைசி அந்த இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. அன்றைக்கா ராதிகா போகல? அன்றைக்கி போக வேண்டியதானே ராதிகா? தான் இப்போ ஒருத்தர் படிக்கா இருக்கிறாரு, இந்த பாவா லட்சுமின்னு சொல்லிட்டு, போய் பார்த்துருப்பீங்களா எப்பயாச்சும்? நான் கேட்குறேன், உங்கள் நண்பர்னா நீங்கள் நண்பர் அதோடு நில்லுங்க. நீங்கள் எங்களை அதிகாரம் பண்ணுற வேலை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை? எங்களை அதிகாரம் பண்ணுற வேலை, மீடியாக்கள் அதிகாரம் பண்ணுற வேலை உங்களுக்கு கிடையாது. நண்பர்னா குடும்பத்தோட நண்பர், அதோட இருந்துருங்க. சரி, இப்போ பழைய விஷயங்களை வந்து தோண்டி எடுக்கிறாங்க. ராதிகா அவர்கள் எந்தெந்த இடத்துல ராதிகா அவர்களை பெருமைப்படுத்திய தருணங்கள், இதெல்லாம் மீடியாக்கள் மூலியமா தான் இது சாத்தியமாச்சு அப்படின்ற விஷயத்தை இப்போ உரிச்சு காட்டுறாங்க. நான் கேட்குறேன், இந்த மீடியாக்களை நீங்கள் எத்தனை முறை சந்திச்சிருப்பீங்க? நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நான் கேட்குறேன், எத்தனை முறை மீடியா? நீங்கள் சமீபத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீடியாவை சார்ந்து நீங்கள் சாடுறீங்க. காரணம் உங்களால் உங்களுக்கு தோல்வி, அடுத்தடுத்து உங்களுடைய படங்களை வந்து பெருசாக பேசப்படலை. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடகம் மீது ஒரு வெறுப்பு வருது. இந்த டிஜிட்டல் மீடியா வரத்துக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் மீடியா வந்து உங்களை சிலாகிச்சு எழுதும் போதெல்லாம் ராதிகா இப்படி அப்படின்னு எழுதும்போது அப்போல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சா? இப்போ உங்களை எதுவுமே குறை சொல்லவே இல்லையா? நீங்கள் தான் இப்போ மீடியா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாடுறீங்க. மீடியா வந்து டிஆர்பிக்காக இருந்து, டிஆர்பி நான் வியாபாரம் தானம்மா, நீங்கள் என்னம்மா இப்போ கலை சேவையாக பண்ணுறீங்க? நீங்கள்
நான் இப்ப கேட்குறேன். சீமான் அவர்கள் கூட அந்த இறப்புக்கு வந்தாரு, வந்து துக்கம் அனுசரிச்சுட்டு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு போயிட்டாரு. இப்போ மரணங்கள்ல பல மரணங்கள் இருக்குமா. இப்போ நான் ஒரு வாரத்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் கம் ஆக்டர், மீடியா பர்சன் கம் ஆக்டர், அவர் பழைய ஆள், அவர் இறந்துட்டார். 4 பேர் கூட இல்லை. நாசர் வந்து நடிகர் சங்கத்து நாசர் தான் வந்தார். அவர் சங்கத்தின் சார்பாக வந்தாலும் தனிப்பட்ட முறையில் வந்தார். வந்து அந்த மரணம் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அவர் வந்து பண்ணிட்டு போகிறாரு. இப்போது பிரபலமானவர்கள் இறந்தாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர் வராங்க, சினிமா சார்ந்த மற்ற பிரபலங்கள் வராங்க, இன்னும் ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட முதலமைச்சர் கூட வராங்க. அப்போ மீடியாக்கள் வரதான் செய்வாங்க, மீடியாக்கள் வருவாங்க. அப்போ ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வேணால் சொன்னால் அப்போ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இந்த இடத்து வரைக்கும் தான் மீடியாக்கள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நீங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணணும். ஆனால் பொதுவாகவே வந்து துக்கம் நடந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. சில நேரங்களில் ஆர்வ கோளாறுல சில பேர் வந்து இப்போ அதுவும் குறிப்பாக கைபேசி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முண்டி அடிக்க தான் செய்கிறாங்கன்னு, அது தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல, அது தப்பு தான். அது அந்த இடத்துல ஒரு அண்ட்ரஸ்ட் ஆகும் தான். ஆனால் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும், உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், புரியுங்களா? அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவர் வந்து இறந்து போனவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் புகழை கொண்டு போய் தான் மக்கள்கிட்ட நீங்கள் சேர்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க. அப்படி ஒரு நேர்மையான அந்த வார்த்தை வந்து ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு பெருந்தன்மையான வார்த்தை இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஏதோ கை குப்பி வணங்கிட்டு நீங்கள் என்னமோ உங்களுக்கு இன்னும் பெரிய வந்து லாஸ் பண்ணி அங்கே யார், நீங்கள் அந்த குடும்பத்தின் யார்? நீங்கள் நண்பர் தான், அவ்வளோதான். நண்பர் இப்போ போட்டிருக்கீங்க, நண்பர் அதோடு நில்லுங்க. நீங்கள் அந்த வரம்பு நிற்கணும். குடும்பத்துக்கு நீங்கள் யார்? நீங்கள் இப்போ சாந்தனு இருக்கிற தம்பி இருக்கிறாரு, இல்லை அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்து பூர்ணிமா இருக்கிறாங்க, அவங்க வந்து பேசணும். மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணீரை பண்ண முடியுமா? அவங்களோட துக்கத்தை சேர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க, மக்களும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த துக்கத்தில். அதை புரிஞ்சுக்கிற முதல்ல மீடியாக்கள் மூலமாக போனாதான் ஐயோ பாக்கியராஜ் இறந்துட்டாரா, ஐயோ பாக்கியராஜ் இறந்துட்டாரா, உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த வேலையை நீங்கள் எப்படி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சொல்லுவீங்க? நீங்கள் உங்களுக்கு வருத்தம் என்னன்னா உங்கள் அம்மா இறந்த போது இந்த மீடியாக்கள் யாரும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தம். அதை நீங்கள் இங்கே திணிக்கூடாது. இல்லை அது என்னதுன்னு கேட்டால் எல்லா வீட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏழை வீட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன தலைவியா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எங்களை அதிகாரம் பண்ணலாம்? இன்னொரு குடும்பத்தை இன்னொரு வீட்டில் இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணலாம்னு கேட்குறேன். நீங்கள் ஏதாவது சங்கமா, ஏதாவது ஒரு நீங்கள் நடிகர் சங்கத்தில் எதுனா இருக்கிறீங்களா, இல்லை இயக்குநர்கள் சங்கத்தில் எதுனா இருக்கிறீங்களா? யார்? இப்போ நீங்கள் போகிறது நண்பர்னா வீட்டோட இருக்கணும். முதல்ல எங்களை அதிகாரம் பண்ணுற வேலை உங்களுக்கு கிடையாது. மீடியாக்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? கேவலமாக பேசுவீங்க. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறீங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.